வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ இன்றைய போட்டி அரையிறுதி போட்டிக்கு சமமான ஒரு போட்டி. இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க ஃபைனல் போட்டிக்கு போவாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச்சு. கடந்த போட்டியில் நம்ம கணிச்சதில் 11 பேர்த்தில் 8 பேர் வந்திருந்தாங்க. அதில் சிம்ரான் ஹிட்மேயர் வந்து இம்பேக்ட் பிளேயர், அதனால் 10க்கு 8 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் தான் நம்ம தப்பாக சொல்லிக்கிறோம். ரைட், ஓகே. இன்று சன்ரைசர்ஸ் நேற்று வந்து நிறைய பேர் சார் பங்களாதேஷ் மேட்ச் யூஎஸ்ஏ மேட்ச் கொடுக்குறாரு நேற்று கேட்டதே ஒரே ஒரு நம்பர். திருப்பூர்காரன்னு நினைக்கிறேன், கரூர்காரன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நபர் தான் கேட்டார். நேற்று வந்து மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு என் பையன் கூட கங்காச்சிக்கு போயிருந்தேன். அவர் ஃபோன் பண்ணி கேட்டார். ரெண்டாவது யூஎஸ்ஏ கேப்டனோட ஜாதகம் தான் நேற்று தான் வெரி ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன். அவர் ஒருத்தருக்கு தான் அனுப்பினேன். நான் டெலிகிராமில் போட்டு நிறையா பேர் கேட்டு கண்டினியூஸாக 2-3 மேட்ச் லாஸ் ஆகுது, இதுவும் லாஸ் ஆகிட்டே என்ன பண்ணுறேன்னு தான் போடல. கடைசியாக ஜாக்பாட் 6 பைசாவில் ஜெயிச்சிச்சு. ஸோ இனிமேல் எது நான் போட்டாலும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்சுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க. நிதானமாக தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த ஐபிஎல் எப்பயுமே நல்ல ரிசல்ட் வராது. மேட்ச் ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். அதே மாதிரி வேர்ல்டு கப்பும் வராது. ஏன் அப்படின்னா வேர்ல்டு கப் நடக்கும்போது உலகத்தில் வேறு எங்கேயுமே மேட்ச் நடக்காது. காலையில் ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சால் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் காலையில் ஜோசிப்படி நடக்குதா இல்லையா, இன்றைக்கி வந்து நம்ம கணக்கு கரெக்டாக வருதா இல்லையா. இப்போ நீங்கள் எப்படி ஒரு தனிநபர் லாப நஷ்டமோ எனக்கும் ஏன் ஜாதகம் வேலை செய்யும். இன்றைக்கி நமக்கு வெற்றியா தோல்வியா, இன்றைக்கி நமக்கு நம்ம நினச்ச மாதிரி நடக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வேர்ல்டு கப் முடிச்சிச்சுன்னா காலையில் ஒரு மேட்ச் எங்கேயாவது ஒன்று நடக்கும், அன்னைக்கு நைட்டு ஒரு T20 நடக்கும். கண்டிப்பாக இந்த ரிசல்ட் வச்சு அந்த ரிசல்ட் தரலாம். ஸோ மேக்ஸிமம் ரிசல்ட் ஒரு 10 மேட்ச்சுக்கு 7-8 மேட்ச் கரெக்டாக வரும். அல்லது ஒரு 10 மேட்ச்சுக்கு 7 கரெக்டாக இருந்தால் கூட மீதி 3ல் ஒரு 2 புக் செட் வந்துட்டால் கூட நமக்கு 90% ரிசல்ட் மாதிரி தான் கணக்கு. ஸோ அதனால் என் பேச்சை கேளுங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. யாரெல்லாம் விளையாடுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி, கே நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாத், ஷபாஸ் அஹ்மத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், விஜயகாந்த், வைஸ்காந்த், டி நடராஜன் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ராஜஸ்தான் ராயல் சார்பாக யாசஸ்வி ஜெய்ஸ்வால், டி கோலர் கேட்மோரி, சஞ்சு சாம்சன், ரியான் பராக், டி ஜுரேல், சிம்ரான் ஹிட்மேயர், ராவ்மன் போவல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான், யுவேந்திர சாகல் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசியிலே மேட்ச் ஆரம்பிச்சு விருச்சக ராசியிலே முடியுது. ஸோ மேட்ச் ஆரம்பிக்கிற லக்கணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் கன்னி லக்கணத்தில் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு மேட்ச்சே கன்னி லக்கணத்தில் ஆரம்பிச்சது. இப்போ விருச்சக லக்கணத்தில் ஆரம்பிச்சு மேட்ச் முடியும் போது மகர லக்கணம் போயிடுது. ஸோ கிட்டத்தட்ட 67 நாள் கணக்குப்படி நம்ம இதில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சில் குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் சிறப்பாக விடுவாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சனி ஆதிக்கம் நிறைந்தவர்கள். ஸோ நீ விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ஹென்ரிச் கிளாசன், சஞ்சு சாம்சன் 2 பேருமே. பேட்டிங்கில் ராகுல் திரிபாதி, ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. இந்த பக்கம் யாசஸ்வி ஜெய்ஸ்வால், ராவ்மன் போவல். ஆல்ரவுண்டரில் நிதிஷ்குமார் ரெட்டி, ரவிச்சந்திரன் அஸ்வின். பவுலிங்கில் புவனேஸ்வர் குமார், ட்ரெண்ட் போல்ட், நடராஜன். இது ஒரு செட்டப். ஒருவேளை எஸ்ஆர்எஸ் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா பேட்டிங்கில் ராகுல் திரிபாதி, ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மி, யாசஸ்வி ஜெய்ஸ்வால், ராவ்மன் போவல் தூக்கிடுங்க. விக்கெட் கீப்பிங்கில் ஹென்ரிச் கிளாசன், சஞ்சு சாம்சன். ஆல்ரவுண்டரில் நிதிஷ்குமார் ரெட்டி, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரியான் பராக். பவுலிங்கில் புவனேஸ்வர் குமார், ட்ரெண்ட் போல்ட் வச்சுக்கோங்க. ஒருவேளை ராஜஸ்தான் செகண்ட் பேட்டிங் முடிச்சாங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஹென்ரிச் கிளாசன், சஞ்சு சாம்சன். பேட்டிங்கில் டிராவிஸ் ஹெட், ராகுல் திரிபாதி, யாசஸ்வி ஜெய்ஸ்வால். ஆல்ரவுண்டரில் நிதிஷ்குமார் ரெட்டி, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரியான் பராக். பவுலிங்கில் பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ட்ரெண்ட் போல்ட். இதுதான் வந்து ஒரு உத்தேசமான கணிப்பு. டாஸ் போட்ட பிறகு பிளேயர்ஸ் ஏதாவது மாற்றினாங்க அப்படின்னா நான் வழக்கம் போல் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அது உறுதியானதாக இருக்கும். டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஆர் ஜெயிக்குமா இல்லை ஆர்ஆர் ஜெயிக்குமான்றவங்க அதை வச்சு நான் வந்து பெட்டிங் பண்ண தெரியும். எனக்கு எந்த ஆப்பு தெரியும், லாஸ் கட் பண்ண தெரியும், எல்லாமே எங்களுக்கு தெரியும். யார் ஜெயிப்பான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்னா திரையில தோன்கின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா டாஸ்க் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அனுப்புவேன். அதே மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஒருத்தர் 48 மெசேஜ் அனுப்புறாரு. டுடே ஊ வில் வின், டுடே ஊ வில். இப்படி பண்ணால் எப்படி? நான் பார்க்குறேன் 52 பேர், பரவாயில்ல எனக்கு 52 பேர் கேட்டுருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ஆளே 17 மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதனால் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்குள்ள ரிசல்ட் நான் அனுப்பிடுவேன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பால் போட்டுட்டாங்க
அப்படின்னா முதல் ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்லைன்னா 2வது ஓவரில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஒரு மெசேஜுக்கு மேலே அனுப்பாதீங்க. நீங்கள் நிறைய மெசேஜ் அனுப்பி என் மனசுல ஒரு போலியான ஆசை வந்துருது, கடைசியா பார்த்தா ஏமாந்து போறேன். அதனால ஒரு மெசேஜுக்கு மேலே அனுப்பாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.